நான் மறந்துட்டேனா? நான் என்னெல்லாம் மறந்தேன் அதை முதல்ல சொல்லு. எல்லாம் எனக்கு தெரியணும். உங்களுக்கு நான் யாரு, நம்ம உறவு என்ன, நம்ம காதல் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. அப்போ இதெல்லாம் என்னது? நீ யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லாதப்போ நீ எப்படி என் கூட இங்க இருக்க? சொல்றேன், உங்களோட மெமரி வேணா போயிருக்கலாம், ஆனா நம்ம காதல் சாகலைங்க. அதான் நாம இப்போ ஒன்னா இருக்கோம். உங்களுக்கு என் மேல இருந்த காதல் என்ன உங்களை விட்டு பெரிய விடல. நாம 2 பேரும் இனி என்னைக்குமே பெரிய மாட்டோம். தயவு செஞ்சு என்ன நடந்தது எனக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணு. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியல. ஏன்னா நீங்க அதையெல்லாம் கேட்காதீங்க. இப்ப நாம 2 பேரும் ஒன்னா இருக்கோம். எல்லாம் சரியா போயிடும். எதை பத்தியும் நினைக்காதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் பிரக்யா, எல்லாத்தையும் சொல்லு. என்ன 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 நடந்துச்சுன்னு மறைக்காம சொல்லு. நீங்க நீங்க இப்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. நான் எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். நீங்க இப்ப தண்ணி குடிங்க. இந்தாங்க, முதல்ல தண்ணி குடிங்க. இப்ப சொல்லு பிரக்யா, நான் என்ன மறந்தேன் சொல்லு. உங்களுக்கு அப்ப ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதுல நீங்க என்ன மறந்துட்டீங்க. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனது, நம்ம 2 பேரும் ஒருத்தர் விரும்பினதை மறந்துட்டீங்க. உங்களுக்கு உங்க ஃபேமிலி ஞாபகம் இருந்துச்சு, அந்த தனு கூட ஞாபகம் இருந்தா. ஆனா என்ன நீங்க மறந்துட்டீங்க. அப்புறம் டாக்டர் சொன்னாருன்னு நான் உங்க லைஃப்ல இருந்து தூரமா போயிட்டேன். ஆனா ஆனா நாம மறுபடியும் சந்திச்சோம். ஒரு ஆபீஸ்ல நாம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி மீட் பண்ணோம். நான் உங்களோட ஃபேன் நீங்க நினைச்சீங்க. அதுக்கப்புறம் உங்க செக்ரட்டரியா என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க. மறுபடியும் நீங்க என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சொல்லு பிரக்யா, நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. ஏன்னா ஏன்னா நானும் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். என் உயிரை விட அதிகமா லவ் பண்றேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது பிரக்யா. ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா நீங்க தனுவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஆல்மோஸ்ட் தனுவ கல்யாணம் பண்ணிக்க போயிட்டீங்க. என்ன யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு என்ன காப்பாத்துறதுக்காக மண்டபத்துல இருந்து வந்துட்டீங்க. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். சடனா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம கோயில கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. நாம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்ம மறுபடியும் ஒன்னாயிட்டோம். மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். எனக்காக நீ எவ்வளவு கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு இருந்த. நான் உன்னை மறந்துட்டேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நான் உன்னை மறந்துட்டேனா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ உன்னோட தைரியத்தை கைவிடாம இருந்திருக்க. அதனாலதான் நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒன்னாயிட்டோம். நீ என்ன எவ்வளவு லவ் பண்ற பிரக்யா? உன் அளவுக்கு வேற யாராலையும் லவ் பண்ண முடியாது. ஒருவேளை நான் உன்னை 100 ஜென்மம் எடுத்து லவ் பண்ணா கூட என்னால இந்த ஜென்மத்தோட கடனை என்னால தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் 100 ஜென்மம் எடுத்தாலும் உங்களை மாதிரி புருஷன் எனக்கு கிடைக்க மாட்டாரு. நான் ஏன் உங்களை இவ்வளவு லவ் பண்றேன்னா நீங்க அவ்வளவு நல்லவரு. பிரக்யா, நான் எந்த மாதிரி பொண்ணை விரும்பணும்னு நினைச்சனோ அந்த மாதிரி பொண்ணு தான் நீ.
ஆக்சுவலா மத்தவங்க எல்லாம் 7 ஜென்மத்துக்கும் சேர்ந்து இருக்கணும்னு ப்ராமிஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்டூப்பிடா தெரியும். 2 பேரு 7 ஜென்மத்துக்கும் எப்படி சேர்ந்து இருப்பாங்கன்னு யோசிச்சேன். ஆனா இப்ப அந்த ப்ராமிஸ்க்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு இப்பதான் தெளிவா புரியுது. உன் கூட வாழ எனக்கு 7 ஜென்மம் கூட பத்தாது பிரக்யா. இன்னைக்கு உன்னாலதான் எனக்கு இன்னொரு ஜென்மம் கிடைச்சிருக்கு. நீயே பாரு, நாம 2 பேரும் ஒன்னா இருக்கோம். உனக்கு நான், எனக்கு நீ. இந்த ஆக்சிடென்ட் என்ன? ஒருவேளை நான் இறந்தே போயிடா கூட நீ என்ன? ராக் ஸ்டார் இருக்கும்போது நீ கவலைப்படலாமா சொல்லு? நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் பிரக்யா. லவ் பண்றவங்க எல்லாருமே அதிர்ஷ்டக்காரங்க கிடையாது. அதுக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கோம். உண்மையான அதிர்ஷ்டக்காரங்க யாருன்னா லவ்லியே வாழ்ந்து லவ் பண்ணிக்கிட்டே இருந்து லவ்வ சாதிக்கிறவங்க தான். இப்ப நீயே பாரு, நாம ஒரே இடத்துல 2 பேரும் சேர்ந்து இருக்கோம். என்னாச்சு? என்னாச்சுங்க? சாரி. நீ இவ்வளவு டைட்டா ஹக் பண்ணனா என் எலும்பெல்லாம் உடைஞ்சு போயிடும். இல்ல சாரிங்க. இப்போ ஓகேவா? ஓகேதான். ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆக்சுவலி என்னோட லக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு நீ கிடைச்சிட்ட. ஆனா உன் லக்கு தான் நல்லாவே இல்லை. ஏன்னா உன் லைஃப்ல அபிங்கிற நான் வந்ததுனால தானே டெய்லி உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. பரவாயில்லையா? என்ன இவ்வளவு மெதுவா சாப்பிட்டுட்டு இருக்க? சீக்கிரமா சாப்பிட்டு முடி. உன் தம்பி சாப்பிட்டு தூங்க போயிட்டான். என்ன தலையாடுற? நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, சீக்கிரம் சாப்பிடு. எப்ப பார்த்தாலும் என் குழந்தைங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு தெரியல. அவங்க 2 பேரும் எப்போ ஒண்ணு சேர்ந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் ஏதாவது ஒரு விபத்தும் நடந்துகிட்டே இருக்கு. என்னப்பா கடவுளே, ஒருவேளை நீ இவங்க 2 பேரையும் சேர்க்கணும்னு நினைக்கலன்னா அவங்க 2 பேரையும் சேர்க்கலனாலும் பரவாயில்ல. ஆனா இவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகாம மட்டும் பாத்துக்க. இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்ப்பா, பாத்துக்க. அக்கா இங்க பாருங்க, கண்ணாடி உடையலக்கா. போட்டோ கீழே விழுந்தாலும் கண்ணாடி உடையல, அப்படியே இருக்கு பாருங்கக்கா. அபசகுணம் எதுவும் நடக்கல. நான் தான் எப்பவுமே சொல்லுவேன்ல, நம்ம அபி பிரக்யாவுக்கு எதுவுமே ஆகாதுன்னு. பாத்துக்கிட்டே இருங்கக்கா, அவங்க 2 பேரும் ரொம்ப சீக்கிரம் வந்துருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க 2 பேரும் வந்துருவாங்க. பாத்தீங்களா? ஆச்சரியமா இருக்குல்ல? போட்டோ கீழே விழுந்தது, ஆனா கண்ணாடி உடையல. அப்படின்னா நம்ம அபியும் பிரக்யாவும் நல்லபடியா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா சம்பந்தி, என் மனசு கூட அப்படிதான் சொல்லுது. அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற வரைக்கும் அவங்களை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க 2 பேரும் வருவாங்க, நிச்சயமா நல்லபடியா வருவாங்க. என் குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்ப்பா. இந்தாங்க, இந்த காஃபியை குடிங்க. பை தி வே, உன்னோட காஃபி இன்னும் டேஸ்டே மரம் அப்படியே இருக்கு. எனக்கு தான் டபுள் பிராக்டிஸ் இருக்கே. டபுள் பிராக்டிஸ்னா? முதல்ல பொண்டாட்டியா, அப்புறம் செக்ரட்டரியா. நான் உங்களுக்கு எவ்வளவு காஃபி போட்டு கொடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எதுக்கு இப்போ?
அதனால லவ் இன்னும் அதிகமாச்சுல்ல. ஐ மீன், நீ எனக்காக காஃபி போடுறப்பெல்லாம் அன்பை கலந்து தானே போடுவ. அதனால உன்னோட அந்த அன்பெல்லாம் எனக்குள்ள உள்ள போய் போய் என்னோட மெமரி ஃபுல்லா வந்துருச்சு. அப்படியா? நீங்க முதல்லயே சொல்லிருந்தீங்கன்னா குளுக்கோஸ்க்கு பதிலா ஹாஸ்பிடல்ல காஃபியே ஏத்திருப்பேனே. அது சரி, எனக்கு இன்னொரு கப் காஃபி கிடைக்குமா? எப்படி சொல்றதுன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துட்டு இருக்கு. என்ன ஞாபகம் வருது? அது என்னன்னா, சம்மந்தம் இல்லாம ரொமான்ஸ் பண்றது எப்படி ஞாபகம் வந்துருச்சு. அபி, கண்ணு முடிச்சிட்டியாப்பா? ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. பிரக்யா எவ்வளவு பயந்துட்டா தெரியுமா? நல்ல வேளை நீ கண்ணு முடிச்சிட்ட. இனிமே எந்த பயமும் இல்லை. இனிமே எல்லாமே சரியாயிடும். எப்பவும் நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். இவர் யாரு பிரக்யா? நான் உங்ககிட்ட சொன்னல அப்பான்னு, இது அவரோட வீடுதான். ஹலோப்பா. ஒரு நிமிஷம் அப்பா, நீங்க என் கூட வாங்கல. வாங்கப்பா. ஏய் பிரக்யா, அது அப்பா, நான் உங்களுக்கு சொன்னேன்ல என்னால அவர் பொண்டாட்டியே ஆக முடியாதுன்னு. நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, எங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. பிரக்யா, அபிக்கு உனக்கும் கல்யாணம் ஏற்கனவே ஆயிடுச்சுன்னா நீங்க மறுபடியும் எதுக்காகமா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அவரோட பொண்டாட்டி, எல்லாத்தையுமே அவர் மறந்துட்டாரு. என்ன? ஆமாப்பா. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அவரோட மெமரி ஃபுல்லா அதுல போயிடுச்சு. இப்ப பாத்தீங்களா, இவ்வளவுலாம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப 2வது தடவையா கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவரே சொன்னாரு. ஏமாடி, இதை என்னால நம்பவே முடியலம்மா. இன்னைக்கும் இப்படி காதலிக்கிறவங்க இருக்கிறாங்களா என்ன? நீங்க 2 பேரும் காதலையே உங்க வாழ்க்கையா மாத்திக்கிட்டீங்க. முதல்ல நான் எதுக்காக பயந்தேன் தெரியுமா? ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அதுவும் அவளோட புருஷன் கூடவே. எல்லாம் நல்லதுக்கு தான்மா. கடவுள் உங்களை நல்லா வச்சுப்பாரு. நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீ போமா, போ. நீ உன் புருஷன் கிட்டே இருக்கணும், அவனை பார்த்துக்கணும். இது பாருமா, ஒருவேளை உனக்கு ஏதாவது தேவைன்னா கூச்சப்படாம என்கிட்ட கேளு. சரிப்பா, சொல்றேன்.
மேல இருந்து விழுந்த அந்த வண்டியோட கண்டிஷனை பார்க்கும்போது அவங்களோட நிலைமையும் அதே அளவுக்கு மோசமா தான் இருந்திருக்கணும். பொழைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. என்ன சொல்றீங்க? கரெக்டா சொன்னீங்க. அப்படியே பொழைச்சிருந்தாலும் அவங்களால ரொம்ப தூரத்துக்கு போயிருக்க முடியாது. அப்புறம் ஏன்டா நம்ம கையில மாட்டல? ஏய், என்ன என்ன பண்ணீங்க? இவன் என்கிட்ட என்ன சொன்னா? என்னால அவங்க 2 பேரும் இவர் கண் எதிரில தப்பிச்சு போயிட்டாங்களா? இவரால ஒண்ணும் பண்ண முடியலையா? இன்னைக்கு உன்னாலதான் உன் எதிரிலேயே 2 பேரும் தப்பிச்சு போயிருக்காங்க. நீ என்ன கிழிச்ச? கமாண்டோ கமாண்டோ கமாண்டோவா? யாருக்கு கமாண்டோ? நீ போலியான ஆர்மில இருந்திருப்ப. எனக்கு தெரிஞ்சு நீ ஆர்மில கூட இருந்திருக்க மாட்ட. ஏதோ ஒரு குரூப்ல இருந்து ஏமாத்திட்டேன்னு வெளியில துரத்திருப்பாங்க. கரெக்ட் தானே? உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன்னோட ஃபுல் ஹிஸ்டரி எனக்கு தெரியும். இங்க பாரு, நீ ஏமாத்தின பாவத்துக்கு இப்ப இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ என் வேலையை பண்ணாம என்ன ஏமாத்த பார்த்த, உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாது. புரியுதா? ரொம்பவே ஓவரா பேசிட்ட. இப்ப நான் சொல்றத நீ கேளு. என்னை பத்தி நீ நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்க, சந்தோஷமா இருக்கு. ஆனா முழுசா தெரிஞ்சுக்காம பேசக்கூடாது தம்பி. நான் பிரைவேட் ஆர்மிக்கு துரோகம் பண்ணவன் தான். ஆனா ஏன் பண்ண அது உனக்கு தெரியுமா? சரி, அதை விடு. அது என்னுடைய ரொம்ப பழைய கதை. ஆனா இது வரைக்கும் நான் என்னோட கிளையண்ட்டுக்கு துரோகம் பண்ணதே கிடையாது. நான் ஒருத்தங்களை கொலை பண்றேன்னு வாக்கு கொடுத்துட்டேன்னா அவங்க செத்துட்டாங்கன்னு அர்த்தம். அதை மண்டையில ஏத்திக்க. நீ பேசுனதெல்லாம் நான் இது வரைக்கும் கேட்டேன். உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ பேசுனதெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும் நீ நினைக்கிறேன்னா உடனே போய் அவங்க 2 பேரோட டெட் பாடியை இங்க கொண்டு வா. அது வரைக்கும் நான் சொல்றத மட்டும் நீ ஒழுங்கா கேளு. இவங்க எல்லாரும் எனக்கு எப்படியோ, ஒருவேளை நீ என்னுடைய வேலையை பண்ணலன்னு வை, நான் உன்னை கூட இவனுங்கள மாதிரி தான் நினைப்பேன். புரிஞ்சுதா? ஏய், எங்க போயிட்டு நீ? எனக்கு எவ்வளவு கொள்ளுறது தெரியுமா? ப்ளீஸ் என்ன தனியா விட்டு போகாத. நீ என் பக்கத்துல வந்து உட்காரு. உங்களுக்காக தானே நான் போனேன். எனக்காக போகாத, எனக்காக வா. இப்பதானே நமக்கு கல்யாணம் ஆச்சு. புதுசா கல்யாணமானவங்க இப்படி பிரிஞ்சா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நைட் கூட இன்னும் முடியல. என்ன தவிக்க விட்டுட்டு போலாமா? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் கேக்குதா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நைட் இல்லனா இன்னொரு நாள் அப்புறம் பண்ணிக்கலாம். நீ வந்து இங்க உட்காரு. எனக்கு குளிருது. குளிருது இல்ல, நான் போய் போர்வை எடுத்துட்டு வரேன். போர்வை வச்சு என்ன பண்றது? நீ தான் எனக்கு போர்வை. ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். காத்து வருதுல, அதான் உங்களுக்கு குளிருது. அதை மூடுறது இப்ப முக்கியமா? அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. நீ அந்த ஜன்னலை விட்டு இங்க வந்து உட்காரு. பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கு. முதல்ல காயெல்லாம் ஆறட்டும், அதுக்கப்புறம் ரொமான்ஸ் பண்ணிக்கலாம். போர்வை எடுத்துட்டு வர இருங்க. போர்வை அப்புறம் எடுத்துக்கலாம். எனக்கு பட்ட காயத்துக்கு மருந்து நீதான். நீ என்ன அன்பா உன் கையால தொட்டனா அந்த காயம் எல்லாம் மறைஞ்சு போயிடும். நீங்க எப்பவுமே இப்படிதான் பண்றீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அடிபட்டிருக்கு. இப்ப நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.